Hi, welcome to my channel at the Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது வந்து business ethics and corporate governance. ஸோ கான்செப்ட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக் கான்செப்ட் வரதுக்கு முன்னாடி சில டெஃபினேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. லைக் ஃபஸ்ட்டு வந்து ரத்தன் டாட்டா, ஃபார்மர் சேர்மேன் ஆஃப் தி டாட்டா குரூப். ஸோ டாட்டா குரூப்போட ஹெட்டாக. ஸோ பிஸ்னஸ் ஹவுஸ் நீட் டு பி கோ பியாண்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி கம்பெனி டு த கம்யூனிட்டிஸ் தே சர்வ். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஒரு கம்பெனி வந்து லைக் அவங்க வெறும் நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கம்பெனி வரல தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, அவங்க கம்பெனி வரல தான் லைக் பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அது ஒரு கம்பெனி வந்து அதுக்கு தாண்டி பியாண்டாக போகணும், சர்வ் பண்ணணும், கம்யூனிட்டி லைக் சொசைட்டிக்கு சர்வ் பண்ணணும்னு சொன்னது வந்து ரத்தன் டாட்டா. அதுக்கு தான் அவர் வந்து நிறைய வந்து அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. சொசைட்டிக்கு வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஹென்ரி ஃபோர்ட், ஃபவுண்டர் ஆஃப் ஃபோர்ட் மோட்டார் கார்பரேஷன். இவர் என்ன சொன்னார்னா, a business that is in the making of only money is a poor kind of business. ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து வெறும் மணி மேக்கிங் மட்டும் இருந்தால் இட்ஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ், இட்ஸ் அ போர், லைக் இட்ஸ் நாட் அ குட். நம்ம எத்திக் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணால் நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னது வந்து ஹென்ரி ஃபோர்ட். ஸோ எத்திக்ஸ்னால் மீனிங் என்னென்னா, இந்த வேர்ட் வந்து க்ரீக் வேர்ட் எத்தாஸ்லேருந்து வந்திருக்கு. இதில் மெயினாக என்னென்னாக்கா ஒரு பிஹேவியர், ஒரு மாரல் ஸ்டாண்டர்ட், விச் இஸ் குட், விச் இஸ் பேட், குட் பேட், ராங் ரைட் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் எத்திக்ஸு. ஸோ எத்திக்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், மாரல் ஸ்டாண்டர்ட் சொல்லலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், டிராஃபிக் ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், லைக் உங்களுக்கு குட் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், கன்சியூமர்ஸை சீட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எத்திக்ஸ் வில் அனலைஸ் த மோரல் ஸ்டாண்டர்ட். ஸோ அது வந்து குட் பேட் இல்லை ரைட் ராங் இது மாதிரி அனலைஸ் பண்ணுறது தான் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள், பொலிட்டிக்கல் பிரைப்ஸ் ஆர் பே ஆஃப். பொலிட்டிக்கல் பிரைப்ஸ்னால் லஞ்சம். ஸோ நம்ம பொலிட்டிக்கல் பிரைப்ஸ் ஏதாவது ஒரு வேலை நடக்குன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து பிரைப் கொடுப்போம். அந்த பிரைப் வந்து சில கல்ச்சரில் குட், சில கல்ச்சரில் ராங்கு. பட் டெஃபினட்டாக இது வந்து இட்ஸ் நாட் குட். பிஸ்னஸ் எத்திக்ஸு, இப்போ பிஸ்னஸ் எத்திக்ஸ்னால் நம்ம எல்லாருமே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஒரு பிஸ்னஸில் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், ஓனர்ஸு, மேனேஜர்ஸ், பிஸ்னஸ் பீப்புள் யாராவது இருக்கணும். ஒரு ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணணும், ஒரு ஸ்டாண்டர்டாக எப்படி ஃபாலோ பண்ணணும், ஒரு குட்டாக எப்படி நடத்தணும், அது சொல்கிறது தான் பிஸ்னஸ் எத்திக்ஸு. ஸோ பிஸ்னஸ் எத்திக்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், டிட்டர்மைனிங் விச் இஸ் குட் ஆர் பேட். ஸோ குட் பக்கம் தான் போகணும் தவிர பேட் பக்கம் நம்ம போகக்கூடாது. எப்பயுமே ஒரு நேர்மையான வழியில் தான் போகணும். அதுதான் பிஸ்னஸ் எத்திக்ஸு. ஸோ பிஸ்னஸ் எத்திக்ஸ்னால் நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடான படிக்கிறதுனால நம்ம எப்பயுமே சோஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். லைக் இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ, சோஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம இருக்கோம், நான் வந்து ஒரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அப்போ வந்து மற்றவங்க யூஸ் பண்ண போகிறாங்க, சொசைட்டி யூஸ் பண்ண போகிறாங்க, அவங்க யூஸ் பண்ணுறப்போ அது குட்டாக இருக்கணும். ஓன்லி என்னோடய மெயினானது ப்ராஃபிட் ஏர்னிங் மட்டும் இல்லாமல் சொசைட்டிக்கும் என்னோடய ப்ராடக்ட்ஸ் பெட்டராக கொடுக்கணும், அது சொல்கிறது தான் பிஸ்னஸ் எத்திக்ஸு. Right. The individual objective should not be in the conflict with societal objective. These two objectives normally contradict each other, as one business enterprises may be good individual objective and bad at the societal objective and vice versa. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இண்டிவிஜுவல் நம்மளுக்காக யோசிச்சா சொசைட்டியை விட்டு கொடுக்கணும், இப்போ சொசைட்டிக்காக யோசிச்சா நம்ம விட்டு கொடுக்கணும். இப்படி தான் லைக் வைஸ் வர்ஸாவாக இருக்கும். ஸோ நம்ம பற்றியே யோசிச்சுருந்தாக்கா நம்ம சொசைட்டி நம்ம விட்டுருவோம், சொசைட்டி பற்றியே யோசிச்சா என்ன பண்ண நம்ம பிஸ்னஸை விட்டுருவோம். ஸோ இது ஒரு ப்ராப்ளம், ரைட்? அதனால தான் லைக் ஒரு கொஷின் ரைஸ் ஆகும், குட் பேட் ரைட் ராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் குட்டாக இருக்கணும், சொசைட்டியும் குட்டாக இருக்கணும். அது மாதிரி அனலைஸ் பண்ணுறது தான் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட், எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஒரு வாட் யூ மீன் பை எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் லா பிரகாரம் ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கன்சியூமர்ஸ்க்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணக்கூடாது, எம்ஆர்பிக்கு மேலே தாண்டக்கூடாது, எம்ஆர்பி கம்மியாக போகும் தவிர எம்ஆர்பிக்கு மேலே போகக்கூடாது. அண்ட் மெஷர்மெண்ட் 1 kgனா 1 kg இருக்கணும். எல்லார்கிட்டையும் நல்லா பிஹேவ் பண்ணணும், எல்லா ஒர்க்கர்ஸ்கிட்ட நியாயமாக இருக்கணும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி சேலரி பே பண்ணணும், வேஜஸ் பே பண்ணணும். இதெல்லாம் வந்து எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க, லா பிரகாரம் ஃபாலோ பண்ணுறது. இதுதான் பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஸோ கீ எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்னென்ன மெயினான கான்செப்ட் இது பிஸ்னஸ் எத்திக்ஸில். டாப் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட்னா லைக் டாப் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன சொல்கிறாங்க எல்லாமே டெஃபினட்டாக எல்லாருமே மிடில் லெவல், லோவர் லெவல். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஓனர் இருக்காங்க, ஓனர் வந்து என்ன சொல்கிறாங்களோ
ஒரு சேர்பர்சன் ஒரு சேர்மேன் அவங்க வந்து மேனேஜருக்கு சொல்லுவாங்க. மேனேஜர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மேனேஜர் என்ன பண்ணுவாங்க, சூப்பர்வைசர் சொல்லுவாங்க. சூப்பர்வைசர் இன்னும் அது கீழே இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒர்க்கு வந்து மேலேருந்து வர்றப்பே ஒரு ப்ராப்பரான எத்திக்ஸோடு வரணும். ரைட், மேலேருந்தே ஒரு தப்பாக வந்துச்சுன்னா கீழே வரும், நம்மளுக்கு தப்பாக தான் முடியும். ஸோ இதுதான் நம்மளுக்கு மெயின். டாப் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஹெட்டு யார் இருந்தாலும் ப்ராப்பராக சொல்கிறது தான். ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து டிசிஷன் கொடுக்குறது, கரெக்டாக டிசிஷன் கொடுக்குறது, யாருக்குமே வந்து ப்ராப்ளமேட்டிக் இல்லாமல் இருக்கிறது தான் டாப் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் ஏ கோட்னால் என்னென்னாக்கா சில லைக் ஃபாலோ பண்ணுறது. ரைட், ஒரு ஆர்கனைசேஷனில் ரிட்டன் டாக்குமெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் வந்து லைக் சேஃப்டி, லைக் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஹெல்மெட் போட்டுக்கணும், நீங்கள் வந்து ஷூஸ் போட்டுக்கணும், நீங்கள் ட்ரெஸ் கோட் இப்படி இருக்கும், எல்லாத்தையுமே அவங்க ஃபாலோ பண்ணுறது கால்டு பப்ளிகேஷன் ஆஃப் கோட். ஏன்னா யார் புதுசாக பார்த்தாலும் அந்த லைக் அவங்களோட எத்திக்கல் கோட்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் தெரியணும். ஓகே, இது போட்டு ஹெல்மெட் போட்டு தான் நான் வந்து உள்ளார ஃபேக்ட்ரியில் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து சொல்கிறது தான் பப்ளிகேஷன் ஆஃப் அ கோட். நெக்ஸ்ட், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் மெக்கானிசம். இப்படின்னா என்னென்னாக்கா லைக் தே வில் ஃபாலோ சர்டன். ஒரு கம்பெனி வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து சில டிசிஷன்ஸ் எடுக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் லைக் ஒரு என்னோடய ஆர்கனைசேஷன் எது சூட்டபுளோ அதுதான் ஃபாலோ பண்ணுவேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறேன், எனக்கு அவங்களுக்கு எப்படி ரெக்ரூட் பண்ணுவேன், ட்ரைனிங் கொடுப்பேன், ப்ராப்பராக அவங்களோட 3 மாதம் 4 மாதம் பார்த்துட்ருப்பேன், அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுவேன், ரெக்ரூட் பண்ணுவேன். இதெல்லாம் ப்ராசஸ் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ரைட், ஸோ டைரெக்டாக வந்து ஒரு ஈஸியாக வந்து அவங்களால உள்ளார நுழைய முடியாது. அவங்க வந்து ப்ராப்பரான ஒரு எத்திக்கல் கோட்ஸோடு தான் அவங்க வருவாங்க. ட்ரைனிங் எடுத்துக்குவாங்க, ரெக்ரூட் பண்ணுவாங்க, செலெக்ஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் எல்லாமே ப்ராசஸ் வந்து ஒரு ப்ராப்பராக வரும். ரைட், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லைக் எல்லா எம்ப்ளாயீஸ் வந்து ஏதாவது ஆர்கனைசேஷனில் ப்ராப்ளமாக இருக்குன்னா தே ஷுட் பி ஃப்ரீ டு கம் அண்ட் கம்ப்ளைண்ட். அது மாதிரி இருக்கணும். அதுதான் அன்எத்திக்கல் பிஹேவியர். ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஆஃபீஸில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, ஃபேக்ட்ரியில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து அந்த ப்ராப்ளமை சொல்லணும். தட் இஸ் கால்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் மெக்கானிசம். நெக்ஸ்ட், இன்வால்விங் எம்ப்ளாயீஸ் அட் ஆல் லெவல். ஸோ எம்ப்ளாயீஸ் தானே அப்படின்னு அவங்களுக்கு இது பண்ணாமல் அவங்கள என்கரேஜ் பண்ணணும். ஐடியாஸ் கொடுங்க. நீங்கள் வந்து லைக் என்ன நினைக்கிறீங்க, இந்த ப்ராஜெக்ட் நம்ம எப்படி பண்ணலாம், அவங்கக்கிட்டேருந்து கூட நம்ம டிசிஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் இன்வால்விங் எம்ப்ளாயீஸ் அட் ஆல் லெவல்ஸ். நெக்ஸ்ட், மெஷரிங் ரிசல்ட். டெஃபினட்டாக ஒரு டைம் டு டைம் ஒரு செக் பண்ணுவாங்க. ஒரு டைம் டு டைம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா, எல்லாத்தையுமே வந்து ஒரு கம்பெனி அது வந்து ஒரு எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ணுறதை அவங்க மெஷர் பண்ணுவாங்க. கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்ணுவாங்க. நம்மளோட கம்பெனியோட எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் ப்ராப்பராக அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறது வந்து த்ரூ ஆடிட் வழியாக நம்மளுக்கு தெரியும். கம்பெனி வந்து ஒழுங்காக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒழுங்காக ஃபினான்ஷியல் இதெல்லாம் லைக் டேக்ஸ் பே பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே வந்து மெஷர் பண்ணுறது தான் மெஷரிங் ரிசல்ட். ஸோ எல்லாத்துமே இருக்கும் ரிசல்ட் மெஷர் பண்ணுறது. எம்ப்ளாயீஸோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், கம்பெனிக்குள்ளே இருக்கிற மேனேஜ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தான் மெஷரிங் ரிசல்ட். நெக்ஸ்ட்டு, கோட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ். கோட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் நம்ம ரன் பண்ணுறோன்னா நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும். நான் ஒரு பிஸ்னஸ் மேன்னா நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து கரெக்ட் ப்ரைஸில் நான் வந்து ப்ராடக்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு 100 ரூபா பொருள்னா 100 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணணும். செகண்ட் ஒன் வந்து சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸ் லைக் ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட்டு ஏதோ ஒரு ப்ராடக்ட் விற்றுலாம் அப்படின்னு இல்லாமல் ஸ்டாண்டர்டாக ப்ராடக்ட்ஸ் விற்கணும். நெக்ஸ்ட்டு, கன்சியூமரோட கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது வாங்கினாங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, அப்போ அந்த கன்சியூமரோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம கேட்கணும். ரைட், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 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 இப்போ சப்போஸ் கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பேண்டமிக் டைமில் நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தி விலையில் இருந்துச்சு. ரைட், நம்ம வந்து கிடைக்காது. என்ன சொல்லுவாங்க, இது வந்து லாக்டவுனாக இருக்குது, இந்த பொருள் வந்து ரொம்ப காஸ்ட்லி, ஏன்னா சப்ளை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 10 ரூபாய் இருக்க பொருள் வந்து 30 ரூபாய்க்கு விற்பாங்க. காய் இருக்கும், ஏதாச்சும் இருக்கலாம், எனிதிங். ஸோ அது மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. அதுதான் ஃபோர்த் ஒன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பதிக்க வைக்கக்கூடாது, பிளாக் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எத்திக்ஸ் இல்லை, பிஸ்னஸ் எத்திக்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸோ நாட் டு ரிசார்ட் டு த ப்ரைஸ் கட்டிங் வித் த சோல் எய்ம் ஆஃப் கில்லிங் அண்ட் காம்படிஷன். அப்படின்னா என்னென்னாக்கா, இப்போது என்னோடய ஃப்ரெண்டை வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணாங்க, நானும் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன், சேம் பிஸ்னஸ்.
நான் என்ன பண்ணுவேன், என்னோட பொருள் வந்து அவங்க பொருள் வந்து 10 ரூபா. நான் என்ன பண்ணுவேன், 5 ரூபா. 5 ரூபா பண்ணா என்ன ஆகும்? எல்லாரும் என்கிட்ட தான் வந்து வாங்குவாங்க. அது மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. ரைட். 10 ரூபா இருக்க பொருள் 10 ரூபா தான். நீங்க கம்மியா பண்ணா என்ன ஆகும்? எல்லாரும் வந்து உங்ககிட்ட தான் வாங்குவாங்க. அப்ப என்ன ஆகும்? உங்க ஃப்ரெண்டோட கம்பெனி வந்து லாஸ் ஆகும். ஸோ அது மாதிரி நம்ப கில்லிங் காம்படிஷன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. நாட் டு இஷ்யூ அட்வர்டைஸ்மெண்ட். எல்லாமே வந்து ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. நம்மளுக்கு தெரியும் ஒரு க்ரீம் போட்டாக்க ஒயிட்டாக ஃபேராக ஆவாங்க. அது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட், ஃபேக்கான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கரெக்டாக வேஜஸ் பே பண்ணணும் எம்ப்ளாயீஸ்க்கு. அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது, அவங்கள ஏமாற்றக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்பரான என்வாயர்மெண்ட் கொடுக்கணும். அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல என்வாயர்மெண்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணுறப்ப நிறைய என்வாயர்மெண்ட் பொல்யூஷன் ஆகக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவு நம்ம என்வாயர்மெண்ட்டை வந்து காப்பாற்றுற மாதிரி லைக் நிறைய ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து புக்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அக்கௌண்ட்ஸ் எது இருந்தாலும் புக்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஆடிட் கூட ப்ராப்பராக பண்ணணும். டாக்ஸஸ் ஒழுங்காக பே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நாட் ஓவர்லுக் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ஈவன் அட் த டைம் ஆஃப் இன்கரிங் லாஸஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்பயுமே நம்ம லாஸஸ் ஆகிட்டே இருக்குனாக்கா அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ரொம்ப ஓவர்லுக்காக பார்க்கக்கூடாது. ஓவர்லுக்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. லாஸஸ் ஓடிட்டுருக்கு, ஸோ நான் வந்து கிளைம் பண்ணிக்கலாம், அதெல்லாம் மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். கார்ப்பரேட் கவர்னன்ஸ்னால் என்னென்னாக்கா அந்த ரூல்ஸ், ஒரு ப்ராசஸ், லா, ஒரு பிஸ்னஸ் வந்து எப்படி நடத்தணும், எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி ரெகுலேட் பண்ணி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தான் வில் கால் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஸோ எல்லாமே ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸு, ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். இது கவர்னன்ஸ் லைக் ஒரு ஆர்கனைசேஷன் இதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா மெயினாக வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுறது தான். இங்கே ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் என்னென்னா ஷேர் ஹோல்டர்ஸ், த ஒன் ஹூ பை ஷேர் ஃப்ரம் அவர் கம்பெனி. அதான் ஒரு கம்பெனி எங்கிட்ட ஐ மீன் டாட்டா கம்பெனி, அவங்க ஷேர், சப்போஸ் டாட்டா கம்பெனி இருக்குது, அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்னு என்னது அவங்க கம்பெனிலேருந்து ஷேர்ஸ் வாங்கினாக்கா ஷேர் ஹோல்டர்ஸ், மேனேஜர்ஸ், எம்ப்ளாயீஸ், சப்ளைஸ், கன்சியூமர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் கவர்னன்ஸ். நெக்ஸ்ட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ், ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள். இவங்க வந்து அவங்கவுங்க ரைட்ஸு, அவங்கவுங்க ஏதாவது பிரச்சனை பண்ணால் அவங்களுக்கு லைபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கும், லைக் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்கும், டைரக்டர்ஸ் ஆஃப் போர்ட் ஆஃப் மேனேஜர்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்டில் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் வந்து பேலன்ஸ் அமௌங் இண்டிவிஜுவல் கோல்ஸ், எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவல் கோல்ஸ், சொசைட்டி கோல்ஸ், எக்கனாமிக்னா மணி, social கோல்ஸ்னா சொசைட்டி. இது ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ், விப்ரோ, ரிலையன்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிலீவர் have implemented corporate governance code will ensure ethical and efficient conduct leading to their development. இவங்க என்ன இன்ஃபோசிஸ், விப்ரோ, ரிலையன்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிலீவர் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவங்களால they could able to develop. Definition: corporate governance is about promoting fairness, transparency and accountability given by World Bank. Corporate governance is defined as a system by which companies are directed and controlled. This is given by Cadbury Committee. So இங்கே corporate governance என்னன்னாக்கா லைக் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கீங்களா, என்னென்ன அக்கௌண்ட் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறீங்க, அக்கௌண்டபிலிட்டினாங்க யார் கேட்டாலும் யூ ஆர் லயபிள் ஃபார் தட். ஓகே, அது ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்னு சொன்னது வந்து வேர்ல்டு பேங்க்கு. நெக்ஸ்ட் வந்து கேட்பரி கமிட்டி என்ன சொல்கிறாங்கனாக்கா கம்பெனிஸ் ஆர் டைரக்டட், ஒரு சிஸ்டம், ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் ஒரு கம்பெனியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, டைரக்ட் பண்ணுறதுனா அதுதான் வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ் சொன்னாங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பார்த்தாக்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஒரு சக்ஸஸ், ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சக்ஸஸ்னால் இன்னும் முன்னாடி போகிறது, எக்கனாமிக் லெவல்னால் ஒரு அமௌண்ட் வைஸில் அவங்க டெவலப்மெண்ட் வைஸில் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேபிள் க்ரோத் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஒரு லாஸ் ஆகாமல் ஓரளவு நல்ல ஸ்டேபிளாக க்ரோத் ஆகுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் சொன்னேன் நான், ஷேர் ஹோல்டர்ஸ், மேனேஜர்ஸ், கன்சியூமர்ஸ், எம்ப்ளாயீஸ் இவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் ரேஸ் பண்ணுவாங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு. நான் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா ஓகே நான் இந்த கம்பெனி நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்குறது தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் டிக்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம போடுற எல்லாமே எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து ரிடியூஸ் ஆகும்.
நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்கும். ஒரு ஷேர் ப்ரைஸ் ஓகே இந்த கம்பெனியில் ஷேர்ஸ் நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் மேனேஜர்ஸ்க்கு வந்து இன்சென்டிவ்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா பண்ண டெஃபினட்டாக அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இன்சென்டிவ்ஸ். வேஸ்டேஜ், கரப்ஷன், ரிஸ்க் எல்லாம் வந்து நம்ம ரிடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இமேஜ் ஆஃப் த கம்பெனி இம்ப்ரூவ். இன்ஃபோசிஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியும், HCL எல்லாமே தெரியும். எப்படி அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான கார்ப்பரேட் கவர்னன்ஸ், அவங்க ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவங்க வந்து டெவலப் ஆனாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷன் இஸ் மேனேஜ் டு பெனிஃபிட் த ஸ்டேக் ஹோல்டர். மெயின் அவங்க எதுக்கு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்காக தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு என்ஷூர் எஃபிஷியன்ட் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ்னால் தெரியும். இப்போ லைக் ஒரு லேண்ட் ப்ராப்பராக யூஸ் பண்ணுவாங்க, லேபர் ப்ராப்பராக யூஸ் பண்ணுவாங்க, கேபிட்டல் ப்ராப்பராக யூஸ் ஆர்கனைசேஷன் ப்ராஃபிட் வர மாதிரி பார்ப்பாங்க. இதுதான் கிரியேட் அ ஸ்ட்ராங் பிராண்ட் ஆஸ் எத்திக்கல் பிஸ்னஸ். எத்திக்கல்னால் குட் பிஸ்னஸ். ஒரு நம்ம சொசைட்டியில் இது பெஸ்ட்டு பிஸ்னஸ், இவங்கள மாதிரி ஒரு ஃப்ராட் பிஸ்னஸ் இல்லை, அது மாதிரியெல்லாம் இல்லை. லைக் இட்ஸ் அ குட் பிஸ்னஸ். இது வந்து எத்திக்கல் ஃபாலோ பண்ணுற, குட் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, பேடெல்லாம் விட்டுறாங்க, அதுமாரி சொல்கிறது தான் இது. ரைட், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.